ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சமீபத்தில் நீங்கள் இன்றைய இளம் தலைமுறையிடம் உரையாடியதுங்கிறது ரொம்ப கவனம் பெற்றது, பலரும் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் அந்த இளைஞர்களிடம் நீங்கள் பொறுமையாக பேசுனீங்க, அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அடிப்படையான கேள்விகளை எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், இப்படி ஒரு தலைமுறை வருதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 18 வயதுலேருந்து 35 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு யாரோ ஒரு சினிமாவிலேருந்து ஒரு மீட்பர் இந்த உலகத்தை காப்பாற்றுவாருங்கிற மைண்ட் செட் எங்கேருந்து வந்தது? அப்படி என்ன, இதுக்கு யார் காரணம்? இப்படி ஒரு பெரிய அரசியலற்ற, ஒரு பொது ஒழுங்கற்ற ஒரு பெரிய திரள் கூட்டம் விஜய் அண்ணா வரணும், அவர் யார் தெரியுமான்னு அவரை ஒரு கடவுள் மாதிரி, அவர் ஒரு பெரிய பண்ணையார் தான், ஆமாம் அவர் பண்ணையார் தான் அப்படின்னு பேசுகிற இந்த ஒரு மைண்ட் செட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கூட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறது? இவங்களுக்கு அடிப்படையில் இந்த உலக மனித வரலாறை வச்சு பார்க்கும்பொழுது கல்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். கல்ட் குரூப்னா ஒரு எல்லாரையும் ஏதோ ஒரு வசிய சக்தியில் அவங்களெல்லாம் தன்னுடைய பேச்சால், திறமையான அந்த பேச்சாற்றலால் எல்லாரையும் கவர்ந்து ஒரு கூட்டத்தை தன்னோட வைக்கிறவன். அந்த தலைவன் என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க. இந்த மாதிரி கல்ட் குரூப்பு முன்னேறிய வளர்ந்த பல நாடுகளில் முன்னாடி இருந்திருக்கு, இந்த காலத்துல அங்கங்கே இருக்குது. முக்கியமான ஒரு ஆளை பற்றி சொல்லணும்னா, இது அமெரிக்காவில் நினைக்கிறேன், ஒரு ஆள் இந்த மாதிரி நம்ம எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையின் எல்லைக்கு வந்துட்டோம், நம்ம இப்போ இறந்தோம்னா நம்ம எல்லாம் ஒரு அடுத்த கட்டத்துக்கான வாழ்க்கைக்கு போயிடுவோம், நம்ம எல்லாம் ஒன்றா சாக போகிறோம்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணுறான். கூட ஒரு 417 500 பேர் அமெரிக்காவில் வரலாறு இருக்கு. இதை பேரை நான் மறந்துட்டேன். இது உடனே சமீபத்தில் நம்ம இந்த பதிவு வெளியே வரும்போது பேரோடையும் கீழே நீங்க போட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல, அதை நான் தரேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது அந்த எல்லாரும் தற்கொலை பண்ணி செத்து போனது 400 500 பேர், அது 850 மாதிரி கூட எனக்கு நினைவு இருக்கு. அதை சொல்றேன். அந்த ஸ்பேஸ் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த வானத்துல வேற அண்டத்துல இருந்து விண்வெளியில இருந்தெல்லாம் அப்படி ஒன்று வரப்போகுது, அங்க ஒன்று இருக்குது ஒரு வாழ்க்கை அப்படின்னு டெரஸ்ல ஒரு 15-20 மாடி கட்டடத்து மேலதான் அவங்க கூடுவாங்க. இப்பவும் வானத்தை பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. அப்படி பல கல்ட்டுகள் இருக்கு உலகத்துல பல நாடுகள்ல. அங்கிருந்து இவங்களுக்கு ஒரு வாழ்வு வரப்போற மாதிரியும், அதை கடவுள்னு அழைக்க மாட்டாங்க, ஒரு இயற்கையின் சக்தி நம்மள எல்லாம் அப்படியே. இது ஒரு கல்ட். ஓகே, இதுக்கும் மதத்துக்கும் தொடர்பு கிடையாது. இது ஒரு மதமா கூட வச்சுக்கலாம். அந்த யூஎஃப்ஓன்னு சொல்றமே, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அப்படி ஒன்று நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போது நம்பி செத்தவங்களும் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் அப்படி திரைப்படத்தின் வழியா ஒரு கல்ட்டு, அதனோட தலைவர் தான் விஜய். ஏன்னா இப்படி எந்த காரணமும் இல்லாம, எந்த பின்னணியும் இல்லாம, அவரால் இது முடியும், இல்லை நான் இது செஞ்சிருவேன்னு அவரும் சொல்லலை, ஆனா அவரால் முடியும்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது, இது ஒரு புது மாதிரியான கல்ட். இதனுடைய அடிப்படை திரைப்படம். அங்க திறமையா பேசி அவங்கள மைக்கி தத்துவங்களா கவர்றவங்க மாதிரி இவர் திரைப்படத்தின் வழியா, தன்னுடைய கதாபாத்திரங்கள் வழியா, நடிகன்ற முகமூடியோடைய இவங்களோட கவர்ந்து இவங்கள வசியம் செய்திருக்கிறார். அதனால இவர் நம்மளை காப்பாற்றுவாரு, இவர் தான் நம்மளுடைய ரெடீமர், இவர் தான் நம்மளுடைய ரட்சகர்னு நம்பி பின்னாடி ஓடுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் கவர்ச்சி திரைப்படத்தின் வழியா. இல்ல, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் திரைப்பட கவர்ச்சியின் வழியாக வருதுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை தாண்டி இவரை ஆதரிக்கிறோம், விஜய் வரணும்னு சொல்ற பல பேர் விஜய் ரசிகர்லாம் இல்லை. நான் நல்லா கவனிச்சேன், விஜய் ரசிகர்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு சேஞ்ச் வேணுங்க, ஒரு மாற்றம் வேணும், ஒரு வாய்ப்பு தருவோம், இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகம் வருது. எனக்கு அது புரியல. அப்படி என்ன அவங்களுக்கு இப்போ ஒரு சேஞ்சு கான்செப்டை எதிர்பார்க்குறாங்க, இல்லை அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு உருவாக்கப்பட்டு இருக்கிறது மனநிலையில்? இல்லை, என்ன சேஞ்ச் வேணும்னு அவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு விடையே கிடையாது. காலகாலமாக இவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிட்டு திரும்ப திமுக அதிமுக இந்த திராவிடெல்லாம் வெறுத்து போச்சு. என்ன வெறுத்துது? எங்கே தவறா இருக்கான்? இதனால அந்த நாட்டோட ஒப்பிடும்பொழுது என் நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்கு, இல்லை எங்க குறைபாடு இருக்கு, இப்படி ஏதாவது உணர்ந்திருப்பானா? அதனுடைய அடிப்படை கூட தெரியாது. இவ்வளோலாம் நம்ம பேசுறோம்ல, இது அவனுக்கு விளங்கவே விளங்காது. ஆனாலும் மாற்றம் வேணும்னு நிற்கிறான்ல. இது என்னன்னா, இவ்வளவு நாள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போறது ஒரு சோம்பேறித்தனம். காலகாலமா இருக்கிற கட்சிகள், மூத்த தலைவர்கள், வயசான தலைமுறை இதில் அதிகமா இருக்கிறது ஒரு பெரிய காரணம். யாரும் இவங்களை ஈர்க்கிற கவர்ச்சி அங்க இல்லை. சினிமா கவர்ச்சி வந்துட்டனால இவங்க பின்னாடி நிற்கிறாங்க. இது வரைக்கும் வாக்கு போடாதவன் இன்னைக்கு இவர் அட நான் தேர்தலுக்கு வரேன்னு சொன்னேன், நம்மளால ஒருத்தன் வரா ஹீரோன்ற எண்ணம் சப்கான்சியஸா இருக்கு. நமக்கு பிடிச்சவன் தெரிஞ்சவன் அவன் நான் வரேன்னு அந்த கவர்ச்சியில ஈடுபட்டு, இப்ப பாருங்க எங்களுக்கெல்லாம் அரசியல் ஆர்வம் வந்துருச்சு. இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லாம இருந்துச்சு. இத்தனை ஆண்டு ஏன் இல்லாம இருந்ததுன்னு அவனால சொல்ல முடியாது. அது பலருக்கும் உண்டு, நம்மளால விளக்க முடியாது. சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது. ஏன் இவரை நம்பி இவர் பின்னாடி இன்னைக்கு போறாங்கன்னா, நான் சொல்றது இது வெறும் திரைப்பட கவர்ச்சி. அவனை பிடிச்சு போச்சு. நல்லா பாடுறான், ஆடுறான், நடிக்கிறான், அப்படி துள்ளலா இருப்பான், குறும்பா இருப்பான்.
அவன் நிஜமா இப்படி இருப்பான்னு நம்பிடுறது. நம்பியார் அந்த காலத்துல கெட்டவனா பார்த்த சமூகம் தானே இது. நம்பியார் வெளியில பார்த்தா அடிக்கணும் போல எல்லாருக்கும் தோணும். ஏன்னா எம்ஜிஆர் அவ்வளவு பிடிக்கும். எல்லா படத்துலயும் எம்ஜிஆர் தாக்க வருவார்ல அந்த நம்பியார். அதே மனப்பான்மை தான். ஒன்றும் வளரவே இல்லையே இவங்க. அறிவு வளராத சமூகம் தான் இப்படி ஒரு நடிகன் பின்னாடி ஓடி போய் நிற்பாங்க. இதை இப்படி கூட நம்ம ஒண்ணு பண்ணலாம். இப்ப தேர்தல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க என்ன பேசினாலும் திமுகவுக்கு ஆதரவோ இல்ல சீமானுக்கு ஆதரவோ ஒரு பாதிப்பு இல்ல. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முடிவு பெட்டிக்குள்ள போயிருச்சு. ஏதோ வரப்போகுது. இப்ப நம்ம சில விஷயங்களை பேசுவோம். 2-3 தான் நினைக்கிறேன். விஜய் இந்த திமுக அரசை வெளியேற்றணும் விரட்டணும்னு சொன்னதுக்கு எனக்கு 3 தலைப்புகள் கொடுங்களேன். நீங்க ஒரு நல்ல ஊடகவியலாளா இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். முதல் தலைப்பு, எதனால திமுகவுக்கு மாற்று நான், ஏன் அவர்கள் இருக்கக்கூடாது, ஏன் நான் வந்து இதை மாற்றுவேன் என்ன சொன்னார்? முதல் சொல்லுங்க ஒண்ணு. என்ன தலைப்பு? எதுல அவங்களை அவர் விமர்சிக்கிறாரு? அது ஏதாவது ஊழல். ஊழல் ஊழல் ஆமா. ஊழல்ன்றது இவர் திரைப்பட நடிகராக இருக்காரு. நான் அந்த உரையாடல பேசினது தான். அதனுடைய எளிமையான விளக்கம் என்னன்னா, கருப்பு பணம் இல்லாமல் திரைப்படத்துறை இயங்கவே முடியாது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த உரையாடல் அந்த இளைஞர்களோட நடந்த பிறகு திரைப்படத்துறையில் இருக்க பல தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், சில நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் என்ற தனிப்பட்ட விதத்துல போன்ல பேசுறாங்க. இவங்க ஏன் சார் போய் தேவையில்லாம இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இப்ப இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு தெரியும் இது இல்லாம நம்ம இண்டஸ்ட்ரியே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கே தெரியும். குழந்தைங்கன்னா சமூகத்துல நடமாடுற இளைஞர்களுக்கு கருப்பு பணம் இல்லாம அங்க ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பு பணம்ன்றது என்னது? இப்போ ஒருத்தருக்கு சம்பளம் 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்க்கு வரி கட்டணும். அது 2 பேருக்கும் இழப்பு. தயாரிப்பாளருக்கும் இழப்பு. அது இழப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இழப்பு இல்லை, இது பொறுப்பு. யாருனாலும் எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ வாங்குறோமோ அதுக்கு வரி கட்டி ஆகணும்ல. வியாபாரிகள் நீங்க தப்பிக்க முடியாது. ஜிஎஸ்டி வந்துருச்சு. சினிமாவில் அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அவங்க காட்டுறது தான். அப்ப என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபான்றத அவன்கிட்ட ஒரு ஹீரோக்கு 1000 ரூபாய் சம்பளம்னா இங்க பாரு உனக்கு 1000 ரூபாய். ஆனா ஒப்பந்தத்துல எவ்வளவு போடுவோம்னா 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய் போடுவோம். அப்ப அது பேங்க் வழியா 400 ரூபாய் போகும். மீதி 600 ரூபாயை அவருக்கு கேஷா கொடுத்துருவாங்க. அது கட்டுக்கட்டா கரன்சியா வீட்டுக்கு போகும். அதுக்கு அவரும் வரி கட்ட தேவையில்லை, இவங்களும் வரி கட்ட தேவையில்லை. சரியா 1000 ரூபான்னு ஒப்பந்தம் போட்டிருந்தா இந்த 1000 ரூபாய்க்கும் அவர் வரி கட்டும் பொழுது பட தயாரிப்பு அதிகமா போயிடும். இப்ப நம்ம 1000 சொல்றோம்ல, இப்ப பட தயாரிப்புகள்லாம் 1000 கோடிக்கு போயிடுச்சு. 1000 கோடிக்கு வரியை யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல அவர் ஜிஎஸ்டி கட்டணும் 18%. ஸோ இது வந்து மொத்தமா தயாரிப்பு தொகை வந்து பல கோடிகள் கூடிடும். உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் போது எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இதுதான் திரைப்படத்துறை எங்குகிற விதம். ஊழல்னு சொல்றாரு. அப்ப இத்தனை ஆண்டுகள் இப்படி போய் ஒப்பந்தம் போட்டு பல மக்களுக்கு அரசாங்கத்துக்கு போகிற வரி பணம் அது மக்களுடைய பணம். ஏன்னா அரசாங்கத்துக்கு போற வரி மக்களுக்கு சாலைகளாகவும் குடிநீராகவும் பொது மருத்துவ வசதியும் சுகாதாரமும் எல்லா முன்னேற்ற திட்டங்களுக்கும் அதான் செலவாகும். அப்ப மக்களுக்கு சேர வேண்டிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை நீ ஏமாத்தி காசா வாங்கி அங்கங்க பினாமி பேர்ல வச்சிருக்க. இப்ப எப்படி விஜயோட கார் ஓட்டுநருக்கு எப்படி அவ்வளவு பெரிய கட்டடமும் ஒரு தொழிற்சாலையும் ஒரு மாலும் வணிக வளாகமும் எப்படி வரும்? அப்பவே இந்த இளைஞர்கள் உடனே யோசிக்கணும்ல, நம்ம தலைவர் தான் நமக்கு பிடிக்குது, ஆனால் இவர் அவங்கள ஊழல்ன்றாரு. டிரைவர் பேர்ல போய் இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு. புஷியானந்த் பேர்ல இவ்வளவு சொத்து இருக்குது. அவங்க இந்த ட்ரிஷாமா பேர்ல அவங்களோட வார்த்தையில தலைவி ட்ரிஷா கிட்ட தலைவினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி. ஆமா, அன்னைக்கு வாக்களிக்க வராங்க. அருவருப்பா ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா தலைவின் தாவைக்கா கத்துறாங்க. இது அடுத்த பாயிண்டா வச்சுக்குவோம். இப்ப ஊழல் பத்தி பேசுறோம். எல்லார் பேர்லயும் சொத்து வச்சிருக்கிறாருல, ஆனா மனைவி பேர்ல இல்ல, மகன் பேர்ல இல்ல, மகள் பேர்ல இல்ல. அப்ப ஏதோ நடக்குதுன்னு தெரியும்ல. பினாமி வந்தாலே அது ஊழல் தானே. எதுக்கு டிரைவர் பேர்ல ஓட்டுநர் பேர்ல சொத்து வைக்கணும்? கருப்பு பணம் வாங்கி சம்பாதித்தது, வரி ஏய்ப்பு அரசாங்கத்துக்கு செய்தது, அதை மக்களிடம் மறைத்து விட்டு நான் தூயவன் என்றும் மற்ற கட்சிகளை ஊழல்வாதி என்று சொல்லும் பொழுதும் இவர் வந்து பொய்காரன்றதையும் நம்ம விளங்கிக்கணும். 2வது, இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகன் படம் வரைக்கும் 2000 ரூபாய்க்கு டிக்கெட்ல பிளாக்ல விற்கும் போது ஏன் பிளாக்ல விற்கணும்? தியேட்டர்ல டிக்கெட் 150 ரூபாயோ 250 ரூபாயோ 350 ரூபாயோ அந்த விலைக்கு தானே விற்கணும். அப்ப இந்த பணம் யாருக்கு போகிறது? ஏன் கூடுதல் விலைக்கு விற்கணும்? நான் ஏன்டா அதை வாங்கணும்னு அவருடைய ரசிகர்களை கேட்கணும்ல. அதுவும் ஊழல் தானே. ஒரு வரையறுக்கப்பட்ட டிக்கெட்டினுடைய இதை அரசாங்கம் நிர்ணயித்து வைத்திருக்கிறதுல ஒரு சீலிங், இந்த மாதிரியான தியேட்டர் வசதி இருந்தா இவ்வளவு டிக்கெட் அதிகபட்சம் இவ்வளவுதான் வைக்கலாம். அப்ப நீ பல மடங்கா பிளாக்ல விற்கும் பொழுது அது ஒரு ஊழல் தானே. இல்ல, அதை இந்த இளைஞர்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறாங்க? இந்த கேள்வியை கேட்டப்ப தேட்டருக்காரங்க விற்கிறாங்க, அது உதயம் தேட்டரு காசு தேட்டர்ல தேட்டருக்காரங்க விற்கிறாங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கிறாங்க. சரி, இவர் ஊழல ஒரு கட்சியவே ஆட்சியவே விரட்டி விட்டு நான் வந்து தருவேன் ஏன்னா அவங்க ஊழல் பண்றாங்கன்னு பொழுது அப்ப அந்த விநியோகஸ்தரையும் அந்த தியேட்டர் எக்ஸிபிட்டரையும் இவங்க வந்து இவர் சொல்லணும்ல, நீங்க ஊழல் பண்றீங்க, இனிமே இந்த மாதிரி படங்கள் நான் தரமாட்டேன். ஏன்னா நான் தான் இங்க ஹீரோ டிக்டேட்டிங் தானே இந்த வேர்ல்டு. அதுவும் நம்பர் 1 ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியோ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ இருந்தா அவங்க சொல்றதான் ஏன் படத்தை யாரும் விநியோகஸ்தர்களோ திரையரங்க உரிமையாளர்களோ கூடுதல் விலைக்கு விற்கக்கூடாது. இந்த ஏமாற்றுதல் ஏன் படம் அளவுல நடக்கக்கூடாது. மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அது ஒரு ஊழல், மக்களை ஏமாத்துறது. ஏழை என்ன பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு 100 200 செலவழிச்சு வரவிட்டா நம்ம அதிகப்படியா புடுங்கி அவனை குடும்பப்படுத்தக்கூடாது. இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்.
அப்படின்னு ஒரு ஜனநாயகன் வரைக்குமே சொல்லலையே. அதையும் பண்ணிட்டு இவர் தான் தூயவான் பிறர் சொல்லும் பொழுது எல்லாமே தவறா இருக்குது இல்லைங்க. அப்ப ஒரு ஊழல் பற்றி பேச முடியாது. வேற என்ன? வாரிசு அரசியல ஒழிக்க வந்திருக்காரு. வாரிசு அரசியல்ன்றது அவருக்கு ஏதாவது சொல்லணும்ல. திமுக மேல எல்லாரும் குதிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வாரிசு அரசியல்ன்றது அரசாங்கம் இல்லை, அது ஒரு கட்சி. திமுகன்ற கட்சியில ஒரு தலைவர் இருந்தாரு, கலைஞர் கருணாநிதினு. அவருடைய மகன் வந்தாரு, அந்த கட்சிக்கு தலைவரானாரு. நான் என்னுடைய தலைமையில அமைச்சர்களோட என்னால் சிறப்பான ஆட்சி தர முடியும்னு வந்து வாக்கு கேட்கும்போது மக்கள் வாக்கு போடுறாங்க. வாரிசு அரசியல் ஒரு பிரச்சனைனா அந்த மக்கள் வாக்கு போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவருடைய மகன் வந்து துணை முதல்வராக இருக்காரு. அடுத்த முதல்வர் அவர் வர எல்லா வாய்ப்பும் இருக்கு, நமக்கு தெரியும். அவரை இப்ப அரசியல்ல வச்சு பல மூத்த தலைவர்கள் இருக்கும் போதே வழி நடத்தி ஆலோசனை சொல்லி நிர்வாகம்னா என்ன, ஆட்சின்னா என்ன, மக்கள்னா என்ன, பிரச்சனைகள்னா என்ன, நலத்திட்டங்கள் என்னன்னு அவருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் கத்துக்கிட்ட பிறகு அடுத்த இளைய தலைமுறை வர்றது மகிழ்ச்சி. 17 வயசுல இருந்து தலைவர் கலைஞர் கருணாநிதி தந்தை கூடயே சுத்தினவர் 65, 67 வயசுக்கு மேலதான் முதல்வர் ஆக முடியுது. இப்போ அந்த பக்குவத்தை ஒரு இளைய தலைமுறைக்கு கொடுக்கும்பொழுது இளைஞர்கள் பின்னாடி நிக்கணும்ல. பரவாயில்ல, எங்களுக்கு இன்னொரு இளைய தலைமுறையை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு. வாரிசு அரசியல் வந்ததுனால இந்த தமிழக சமூகம், தமிழ் பொதுமக்களார் சமூகம், இல்லை ஏழை எளியோர், இந்த விவசாயிகளுக்கு, உழைப்பாளிகளுக்கு, இளைஞர்களுக்கு இந்த இழப்பு வந்ததுன்னு ஒரு காரணத்தை இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கும் இந்த சமூக நலனுக்கும் பொது நலனுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இருந்தா நாங்களும் நீ இப்படி உட்காந்து ஆதரிச்சு பேசிட்டு இருக்க மாட்டோம்ல. இது எப்போ பொதுமக்களுக்கு கேடோ அதை முதல்ல நம்ம தான் எதிர்க்கணும், எதிர்த்திருப்போம். அந்த கட்சியில யார் வருவாங்க போவாங்கன்றது அவங்களுடைய விருப்பம். அவங்க தேர்தலுக்கு வந்து இவர் என்னுடைய வாக்காளர், இவர் என் மகன், இவர் என் கட்சியில ரொம்ப நாட்களா இருக்கவர், ஒரு புது தொண்டர், இவர்கள்லாம் இந்த தொகுதியில வாக்களிக்க நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு வரும்பொழுது அப்ப மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. அப்ப உதயநிதிக்கு போன முறை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்காம அவரை நிராகரிச்சிருப்பாங்கல்ல. வாரிசு அரசியலுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்பே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது வேற வழி இல்லாம எதிர்கட்சிகள் எடப்பாடியும் பேசுவாரு, சீமானும் பேசுவாரு, விஜயும் பேசுவாரு. நான் சிந்திக்கணும், ஆமையா இவர் சொல்றது சரிதான், ஏன் அவர் பையன் வரணும், அது ஒரு கேள்வி. அவர் பையன் வரனால எனக்கு என்ன இழப்பு, நான் சமூகத்துல ஒருத்தன் அப்படின்னு நான் யோசித்தேன்னா அது எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு தெரிய வரும். வேற என்ன சொன்னாரு? அப்புறம் பொதுவா அவர்கள் சொல்வது வந்து முதியவர்கள் தான் இருக்கிறாங்க, இப்ப கூட துரைமுருகன் போன்றவர்களுக்கெல்லாம் சீட்டு தர்றாங்க, இளைஞர்களுக்கான. அது மறுபடியும் அது கட்சி பணிதான். ஆமா, நான் என்ன சொல்றேன், அதை நானும் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். வேட்பாளர்கள் அறிவித்த பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து கட்சியை சொல்லவே இல்லை, இவரை சொன்னேன். இவ்வளவு வயசான பிறகு ஒரு நிறைவோட ஒரு மூத்த தலைவராக அரியணையில் உட்காந்து நான் இவ்வளவு பார்த்துட்டேன். அவர் காலத்துல இருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து கட்சியில இருந்துட்டேன், எல்லா பொறுப்புகளும் வகித்துட்டேன், அனுபவப்பட்டேன். இன்னைக்கு கட்சியில ஒரு தலைமை பொறுப்புல உட்காந்துருக்கேன். நான் இனிமே இப்படி இருந்து பாக்குறேன், மற்றவங்க அதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விலகி இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால எனக்கு இழப்பு ஒன்றும் இல்லை, இது நல்லா இருக்குமே நினைச்சேன். சமூகத்துக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. அவர் இன்னொன்னு விஜய் சொன்னது வந்து பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு. இந்த சின்ன பசங்க எதை எடுத்தாலும் உடனே என்னை வரைஞ்சு கட்டிட்டு, சார் 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிளவி வரைக்கும் இவனுங்க காம வெறிய காட்டிட்டு இருக்கிறானுங்க, நீங்க அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு அவங்க சொன்னதை சொல்றாங்க. இவங்க எதை சொல்லலாம்னா, இந்த ஆட்சியாளர்ல எவனோ ஒருத்தன், இல்ல அமைச்சர்ல எவனோ ஒருத்தன், பொறுப்புல இருக்க எவனோ ஒருத்தன், அதிகாரத்துல இருக்க எவனோ ஒரு அதிகாரி வந்து இந்த மாதிரி குழந்தைகளையோ பெண்களையோ கிழவிகளையோ ஏதோ ஒரு மானபங்கம் படுத்தி இருந்தா இவங்க வந்து அவங்க மேல குற்றம் சுமத்தலாம். இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு நான் கேட்கிறேன். அப்ப சொல்றேன், இவ்வளவு குற்றங்கள் நடக்குது. அப்பதான் நான் கேட்டேன், குற்றம் நிகழாத ஒரு ஊரோ, சின்ன ஊர், சிற்றூரோ, கிராமமோ, மாவட்டமோ, நகரமோ, மாநிலமோ, நாடோ எனக்கு உலகத்துல காட்டுன்னு அப்போ ஒத்துக்கிறாங்க குற்றங்கள் நிகழும்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 2 விதமா அதை பார்க்கலாம். அதிகமான குற்றங்கள் போன ஆட்சியில, அதாவது 16 21 வரைக்கும் அதிமுக எடப்பாடி ஆட்சியில இந்தந்த மாதிரியான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், கொலை, திருட்டு, கொள்ளை, வழிப்பறி, செயின் பறிப்பு, இது இத்தனை நடந்திருக்கு 5 ஆண்டுகள்ல. 21 26 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சியில இதே கொலை, கொள்ளைகள், வன்புணர்வு குற்றங்கள் வந்து இத்தனை நடந்திருக்கு. ஒப்பிட்டு பார்த்து அதை விட அது கூட நடந்திருக்குன்னு சொன்னா முதல்ல நானும் நின்று எதிர்ப்பேன், நிச்சயமா நீங்க எதிர்ப்பேன்னு எனக்கு தெரியும். இதுதான் ஒரு அரசை நம்ம வந்து எடை போட்டு பார்க்க வேண்டிய விஷயம். குற்றங்கள் நிகழும் பொழுது சென்ற ஆட்சியில் குறைவு, உங்கள் ஆட்சியில் அதிகம்னு, அது எல்லாமே குறைந்து இருக்கிறதா NCRB காட்டுது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இவங்க அதையும் போய் பார்க்கறது இல்லை. தலைவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு வாட்ஸ்அப்ல வந்து அதை பார்த்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. குற்றங்கள் அதிகரிக்கல, எல்லா குற்றங்களும் குறைஞ்சிருக்கு. இன்னொன்னு பார்வை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு குற்றம் நிகழ்ந்து விடுகிறது. பொள்ளாச்சியில பாலியல் குற்றம் நிகழ்ந்தப்போ அது அப்படியே மூடி மறைக்க அந்த அரசு, எடப்பாடி அரசு முயற்சி பண்ணிச்சா, அப்போ ஒரு அரசு குற்றம் செய்கிறது.
சாத்தான்குளம் கொலையில அப்பாவும் பயிரும் மூச்சு திணறி நெஞ்சு வலியில இறந்தாங்கன்னு ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சர் சொல்றாரா? அப்புறம் பார்த்தா இன்னைக்கு சிபிஐ கொடுத்த பிறகு உண்மை வெளிவருது. அத்தனை பேருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை. அப்ப அந்த அரசு குற்றம் செய்ததா? ஆம், குற்றம் செய்தது. தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொண்டப்போ ஒரு முதலமைச்சரா நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டு நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாரு? ஒரு மாநிலத்தின் அதிகபட்ச அதிகார உச்சத்தில் இருப்பவர் ஒரு முதல்வர். அவரிடமிருந்து ஆணை பிறப்பிக்காமல் ஒருத்தர் போய் இப்படி சுடுகிற இதை எடுக்க முடியாது. எங்க இருந்து ஷூட்டிங் ஆர்டர் வந்ததுன்னு லேயர் பை லேயரா பார்த்துக்கிட்டே போனா கண்டுபிடிச்சிடலாம். இப்படி போய் சொன்னா அது தவறான ஆட்சி. இப்போ நீங்க நம்ம எல்லாருமே குற்றப்படுத்துகிற மிகப்பெரிய குற்றங்கள் கடந்த 5 ஆண்டுகள்லன்னா ஒண்ணு அண்ணா பல்கலைக்கழகம், இன்னொன்னு கோவை அந்த மைதானத்தில் நடந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்துல என்னென்னோ குரல் எழுப்பினாங்க. ஸ்டாலின் அரசு அவர் தலைமையில் இருந்த காவல்துறை செயல்பட்டு 180 நாட்களில் குற்றவாளியை முதல்ல பிடிச்சவனையே அவனை நிரூபித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. அவன் இப்ப சிறையில் இருக்கிறான். கோவையில் நடந்தது 150 நாட்களில், அதை விட குறைவான நாட்கள்ல அவங்களே 20 ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. எந்த குற்றத்துல யாரு தப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இவங்க கிட்ட விடை இல்லை. இப்ப இந்த 2 வயசு குழந்தைகளுக்கு அட்டூழியம் நடக்குது இல்ல, இதற்கும் அரசையும் தொடர்பு படுத்துறது வந்து குழந்தைத்தனம், அறியாமை. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல சமூக ஆர்வலர்கள்ட்ட போகணும், என்ஜிஓஸ் கிட்ட. இவ்வளவு இந்த மாதிரி வன்புணர்வு செய்யக்கூடிய வக்கரமான சிந்தனை உள்ள காம வெறி பிடித்த பேய்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை தாக்கப்படும் போதுதான் நமக்கு தெரிய வருது, அடப்பாவி இந்த வட்டாரத்திலேயே நல்ல செல்லமா பழகிட்டு இருந்தா பிள்ளைகளுக்கு அடிக்கடி முட்டாய் வாங்கி கொடுப்பான், பார்த்தா இந்த வேலை பண்ணியிருக்கான். தெரிஞ்ச உடனே அப்ப இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த பகுதியில் இருக்க பிள்ளைகள்ட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இதான் நம்ம வேலை. அரசு குற்றம் நடந்தது தெரிந்த பிறகு நடவடிக்கை எடுக்கும், சட்டப்படி நீதிமன்றங்கள் பார்த்துக்கொள்ளும். இது வரைக்கும் எல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம பங்குக்கு என்ன பண்ணியிருக்கோம்? 80 வயசு கிளவியை போய் ஒருத்தன் தொடுற அளவுக்கு நம்ம வந்து அப்ப அந்த பகுதியில தவறான ஆற்றோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம கூட அடுத்த குற்றம் நடந்தாதான் தெரியும் நம்ம கூட இருக்க இன்னொருத்தனே இப்படி இருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படி யாராவது அண்ணன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னா பின்னாடி போயிடாத, ஏதோ உடனே அப்பாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லு, இல்லை அக்காட்ட வந்து சொல்லு, அண்ணன்ட்ட சொல்லு. இப்படி தனியா என்ன ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான், இல்லை எங்கேயோ என்ன இப்படி கூப்பிட்டு போனா, அடிக்கடி இப்படி கொடுக்குறோம், ஆனா அந்த மாமா பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்றது நீ உண்மையெல்லாம் வந்து சொல்லணும்ப்பா, இதெல்லாம் தப்புன்னு பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதை விட்டுட்டு இவங்க அரசு உடனே அரசை மாத்திரம்னு சொன்னாங்க. இந்த அண்ணன் எப்படி வந்து கொடுத்துருவாரு? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாருல தாவேகா தலைவர் விஜய். அவருடைய மகளுக்கே தமிழ்நாடு தானே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அவருக்கு வீட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு தானே அந்த பொண்ணு வெளியில வந்திருக்கு, வயசு பொண்ணு. குடும்பத்தை தாண்டி வந்து அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்ல. அரசு தானே அப்பா திட்டினாரோ அடிச்சவரோ நமக்கு தெரியல. ஐயா, உங்க தலைவரோட பொண்ணு, அவர்கிட்ட நான் விஜய் கிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைக்கே இந்த தமிழ்நாடு தானே பாதுகாப்பை கொடுத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஏன் தைரியமா துணிவா வெளியில தனியா தங்கி இருக்கிறா? இந்த தமிழ்நாடு பாதுகாப்பான இடம், இந்த மக்கள்லாம் என்ன நல்லா பாத்துக்குவாங்கன்னு. அவர் பிள்ளைக்கு அவரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தன்னோட மகளை கூட்டி போய் வீட்டுக்குள்ளதானே வைக்கணும். ஏன் வெளியில விட்டு வச்சிருக்காரு? பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது நம்பிக்கை இருக்கு அரசு மீது அவருக்கு. ஆமா, இந்த அரசு மேல நம்பிக்கை மனசுக்குள்ள இருக்கனாலதான் மகளை தனியா வெளியே தனியா விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டுக்காக உங்ககிட்ட வந்து போய் பேசுறாருன்னு. ஊழல், பெண்கள் பாதுகாப்பு, அந்த வாரிசு அரசியல் எல்லாத்துலயுமே இவர் போய் பித்தலாட்டம் தான் பண்ணி கொண்டிருக்கிறார்ன்றதை அவருடைய பேச்சிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஏமாறுறதா நமக்கு வருத்தமா இருக்கு. அப்புறம் தொடர்ச்சியா அந்த அரசு மீது வைக்கிற குற்றச்சாட்டு, தலித் மக்கள் மீதான வன்கொடுமை இங்க நிறைய நடக்குது. இந்த திராவிட ஆட்சியில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேங்கவையில கண்டுபிடிக்கல. இதை எடப்பாடியும் சொல்றாங்க, பாஜகவும் சொல்றாங்க, ஆளுநர் RN ரவியும் சொன்னாரு, விஜயும் இந்த மாதிரி விஷயங்களை விஜய் கட்சியினரும் பேசுறாங்க. இல்ல, விஜய் என்னென்ன பேசணும்ன்றது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் கொடுத்துதானே அவர் கட்சியை தொடங்க வச்சாங்க. அந்த நெய்வேலியில இருந்து என்னைக்கு வருமான வரி விசாரணை தொடங்கி அங்க இருந்து அருண்குமார் அவரை வண்டியில் அருண்ராஜ் அழைத்து கொண்டு வந்தாரோ, அங்கதான் அவருக்கு முதல் பாடம் போதிப்பிக்கப்பட்டது. ஒரு பாலபாடம் அவருக்கு அன்னைக்கு எடுத்து கொண்டு வந்து கட்சியை தொடங்க சொல்லி, நீ ஒன்றும் செலவும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். நான் சொல்றது திமுக மட்டும் தீய சக்தி, திமுகவை எதிர்த்து அவங்க வாக்குகளை சிதறடிக்கிற வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்கல்ல. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு. RSS என்ன சொல்லி கொடுத்ததோ, பிஜேபி என்ன சொல்லி கொடுத்ததோ அதான் பேசினார். இந்த பிள்ளைங்க சொல்றாங்க அதெல்லாம் உங்க கற்பனை, எங்கால அவரை தான் கொள்கை எதிரின்றாருல. கொள்கை எதிரியோட எதுக்கு அந்த தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி கூட்டணிக்கு அவ்வளோ காத்து கிடந்தீங்க? மாறி மாறி ஆதவர்ஜனாவும் இங்கே உங்களோட மக்களும் மாறி டெல்லியிலும் இங்கேயும் எதுக்காக? உங்களுக்கு எண்ணிக்கை நீங்க கேட்ட இடங்களும் நீங்க வைத்த அந்த முதல்வர் நானும் ஆகணும், எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும், இப்படியெல்லாம் பல பேசி ஒத்து வராம தானே கடைசியில் வந்து இப்படி நின்னீங்க. எடப்பாடி அதுக்கு விடவே இல்லை. அது நமக்கு உள்ள மேல் வட்டத்தில் தெரியும், அரசியல் வட்டாரங்கள் தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு அதுவும் தெரியாது, அவரை முழுமையா நம்புறாங்க. எல்லா விதங்கள்லயும் அவர் ஏமாற்றுக்காரன்றது தொடர்ந்து அவர் பேச்சிலையும் அவர் உடல் மொழியிலேயே நமக்கு நல்லா தெரியும். என்ன இவர் தலித்துகள் மேல தாக்குதலை பத்தி இவர் பேச வர்றாரு? என்னைக்கு மக்களுக்காக இவர் இறங்கி வந்து நின்று பேசினாரு இது வரைக்கும் வாழ்க்கையில? உண்மையாலுமே இந்த சமூகத்து மேல ஒரு அக்கறையோ
அந்த கடைநிலை மனிதன் மேல ஒரு பொறுப்பு இருந்திருந்தா, மாசத்துக்கு செகண்ட் சண்டே எப்பவுமே ஷூட் கிடையாது இல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் அந்த 30 ஆண்டுகள்ல ஒரு ஒரு ஒவ்வொரு மாதமும் அந்த செகண்ட் சண்டேல ஒரு ஊருக்கு போயிருப்பார்ல, உங்க ஊர்ல என்ன பிரச்சனை, என்ன ஒடுக்குமுறையில யார் உங்களை அடக்கிறது, அவன் பேரை சொல்லுங்க, வெளியில நம்ம வந்து போராடுவோன்னு ஒரே ஒரு நாள் என்னைக்கா போய் யாரையா பார்த்துருப்பாரா? தேர்தலுக்காக வந்து இவ்வளவு பேசுறவரு ஏன் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அரசியல் கருத்துக்களையே வெளியே விடல? எதனால அந்த கவினோட கொலை வழக்குல இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல? இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச வர்றாருல, அன்னைக்கு சாதியத்தின் அடிப்படையில் ஒருத்தனோட உயிரை வாங்கினாங்கல்ல. அப்பதான் மதுரை மாநாடு, கொஞ்ச நாள்ல மதுரை மாநாடு. ஏன் பேசலன்றது இந்த பசங்களுக்கு ஏதாவது விளங்குதா? ஏன்னா அதை எதிர்த்தா ஒரு சாதியை எதிர்த்தாகணும், அதை ஆதரித்தா அந்த சாதியை எதிர்த்தாகணும், வாக்குகள் போயிடும். தன்னுடைய மலிவான தேர்தல் வெற்றிக்காக அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு பொய்யாய் தெரிகிற இந்த நடிகர் விஜய் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் தாக்குதலையோ அவர்களுடைய உரிமை பிரச்சனைகளையோ வாழ்க்கை போராட்டத்தை பத்தியோ பேச முடியும்? அங்கேயும் ஒரு பொய் தான் பேசுறாரு, பித்தலாட்டம் பண்றாரு. ஆனா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் தான் கணிசமா இவர் பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு பார்வையே, ஒரு கணிப்பு, இதை வந்து தொடர்ச்சியா சொல்றாங்களே ஊடகங்கள். தலித்துகள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர் பின்னாடி இருக்கிறாங்க. அது ரொம்ப எனக்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா வருத்தப்பட வைக்கிற, வேதனைப்பட வர வைக்கிற விஷயம்தான். ஒருத்தன் ஒரு மதத்தை பார்த்து வாக்கு போட்டாலே நீ அந்த மதத்தின் அடிப்படை தத்துவத்தையே புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். ஒருத்தன் கிறிஸ்தவனா நீ பார்த்துட்டினாலே நீ கிறிஸ்தவனே கிடையாது இல்லையா? இது எந்த மதமும் சொல்றது தானே. எல்லாரையும் அயலானை நேசின்னு சொல்லி கொடுக்குற கிறிஸ்துவத்துல அவன் கிறிஸ்தவன்னு சொல்லி நீ ஒரு கிறிஸ்தவனா வாக்களித்தினா நீயும் வேணும் அவனும் வேணும். அது அவரு சொல்லியிருக்கணும் வெளியில. நான் அப்படி வரல. ஒரு ஆட்சியாளனா வர்றவனுக்கு ராஜ பார்வை இருக்கணும். என் முன்னாடி இருக்கிற அவ்வளவு பேரும் ஒரே ஆட்கள், மக்கள் சமத்துவம் தான், இதுல சாதி என்ன மதம் என்ன, நான் உங்களுக்கு பொதுவானவன் இவரும் பேசணும். அந்த பார்வையில இருக்கிற இந்த சாதிய மத தேர்வு இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் தவறானவர்கள். நான் நடிகர் விஜய்க்கு வாக்களிக்கிற எல்லாருமே தவறானவர்களாக தான் பார்க்குறேன். எந்த விதத்தில் தவறுனா, பொறுப்பற்று, இவர் மாற்றமும் இல்லை, இவருக்கு அந்த தகுதியும் இல்லை. ஏன்னா உனக்கு என்ன மாற்றம் வேணும்னு தெரியல, இவர் எப்படி அந்த மாற்றத்தை தர முடியும்னு உனக்கு தெரியாது. இப்போ நீங்க எப்படி இவ்வளவு விஜய் மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? என்ன இவங்கெல்லாம் கேட்கணும்ல, கேட்பாங்கல்ல, அவரு இது பொய் சொல்லுகிறாரு, பித்தலாட்டக்காரர், அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் அப்படியே உங்களை கேட்கறேன், இவர் உண்மை பேசுகிறவர், இவர் செய்ய வல்லவர், இவர் நல்லவர்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 பேருக்குமே அவர் நடிகரா மட்டும் தெரியும். இப்ப எனக்கு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, வயது, அரசியலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனுபவத்தை வச்சு நான் கொஞ்சமாவது கணிக்க முடியும். இத்தனை ஆண்டுகளா நான் பெரியார் பேசுனதை பக்கத்திலேயே அவர் மடிக்கு பக்கத்துல உட்காந்து கேட்டேன். நான் என்னோட சின்ன வயசுல 8 என் வீட்டு வாசல், என் அப்பா போலீஸ் ஆபீசர். அந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல முதல் வீடு இன்ஸ்பெக்டர் வீடு. இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்ல தான் போலீஸ் திடல்ல மேடை. பெரியார் பேசுறாரு, அவர் பக்கத்துல 70களின் தொடர்ச்சி 70s. ஆமா, அவரு வந்து பக்கத்துல அந்த கிட்னி இது அந்த சிறுநீர் கலெக்ட் பண்ற இது வச்சிருக்காரு, என் பக்கத்துல தான் இருக்கு. நான் அது என்னன்னு தெரியாம அப்ப இப்படி அதை தொட்டு தொட்டு பாத்துட்டு ஞாபகம் இருக்கு. அவர் பேசின ஒரு விளையாட்டான என் வயசுக்கு அன்னைக்கு புரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நினைவுல ஒண்ணு இருக்கு. இந்த கிறிஸ்தவ சாமி இருக்கேடா, அது குருட்டு சாமி, அதுக்கு மெழுகுவர்த்தி ஏத்துனாதான் அதுக்கு கண்ணு தெரியும். இந்த இந்து சாமி இருக்கே, அது நொண்டி சாமி, அதை தோல்ல வச்சு தூக்கிட்டு போனாதான் அது நடக்க முடியும். இந்த துலுக்க சாமி இருக்கே, அது செவிட்டு சாமி, ஓன்னு ஸ்பீக்கர்ல கத்துனாதான் அது காதுல கேட்கும். இது பெரியார் அப்ப பேசுனது. அவர் எவ்வளவு ஜனங்கள் கைத்தொட்டி சிரிச்சாங்களோ இது மாதிரி நானும் சிரிச்சேன். ஏன்னா அந்த வயசுல எனக்கு வந்து நொண்டி சாமி, குருட்டு சாமி, செவிட்டு சாமின்றது சின்ன பிள்ளையாச்சு. அதை கேட்டு இவ்வளவு நாட்கள் எல்லாத்தையும் நான் கேட்டு பேரறிஞர் அண்ணாவோட பேச்சு, காமராஜரோட பேச்சு, எம்ஜிஆரோடது, கலைஞருடையது, ஜெயலலிதாவினுடையது. ஜெயலலிதா போன தேர்தல் அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே, மாரி நான் கடற்கரையில நான் என் வாழ்க்கையில் அரசியலில் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டேன், பாஜகவோட நான் கூட்டு வைத்ததற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இனிமேல் அந்த தவறை செய்யவே மாட்டேன்னாரு. ஆனா அதிமுக எடப்பாடி நீங்க பிஜேபியோட கூட்டணி போட்டு உட்காந்துருக்காருல, எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கொஞ்சமாவது இந்த நடிகரா வெளியே வந்து பேசுற விஜய் வந்து சரியில்லை, இவர் தவறானவர், போலி, பொய்யாய் பேசுகிறான்னு எனக்கு தெரியுது. உண்மையான சரியான செயல்படுகிற அரசியல்வாதிகளை பார்த்து வளர்ந்தவன் அடிப்படையில் உனக்கு அந்த அனுபவமும் இல்லை. நீ எப்படி சொல்ல முடியும் அவர் நல்லவர், வல்லவர், இது செய்யக்கூடியவர், இந்த மாற்றத்தை தரக்கூடியவர்? நீ எப்படி? அப்ப நீ ஏமாந்து போற. என்னத்தை வச்சு அவர் நல்லவரா திரையில பார்த்துட்ட? அது முகமூடி தானே, ஜோசப் விஜய் இல்லையே, அது வந்து சுரேஷும் ரமேஷும் குமார் மாணிக்கம் தானே. அப்ப நீ ஜோசப் விஜயா ஒரு நாளும் பார்க்கலையே. அவர் எப்படி பேசுவாரு, எப்படி பழகுவாரு, எவ்வளவு சமூக பொறுப்புள்ளவர், எவ்வளவு பேசுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர், எதுவுமே உனக்கு தெரியாது. எப்ப தெரியும்? மற்ற அரசியல்வாதிகள் போல, சமூக செயற்பாட்டாளர்கள் போல நம்மளோட மண்ணில் இறங்கி நடந்து ஊர் ஊரா போய் மக்களை பார்த்து சந்தித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மழையிலையும் வெயிலையும் பள்ளத்திலையும் மேலிலையும் காட்டுலையும் நின்று 5 வருஷம் விளங்கிக்கிட்டேன். ஆமாயா இவன் உண்மையாலுமே செய்யறதுக்குன்னே வந்திருக்கான்னு உனக்கு ஒரு தெளிவு உனக்கு எனக்கு வரும், நிச்சயமா வரும். நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. அப்ப நம்ம சேர்ந்து அவருக்கு வாக்களிக்கிறதா வேணாமா?
வேணாமான்னு முடிவு பண்ணுவோம். இப்ப இந்த தேர்தல் அரசியலுக்கு அவருக்கு வந்திருக்க கூடாதுங்கிற என்ன பதவி எடுத்தோடனே முதலமைச்சர் எனக்கு வாக்கு கொடுங்கன்னா முதல்வரா வந்துட்டு உங்களை வந்து பார்ப்பேன், முதல்வர்னு பேசின ஒரே அரசியல்வாதியை தமிழ்நாட்டுல காட்டுங்க, இல்ல இந்திய அரசியல்ல காட்டுங்க. என்ன பதவிக்கு மட்டும்தானே அவர் ஆசைப்படுறாரு? அதிகாரத்துக்கு வெறி கொண்டு அலைகிற ஒருவர் எப்படி 67 அண்ணா வந்து எம்எல்ஏ சீட்டுக்கே போட்டி இல்லையே, முதலமைச்சர் இதுக்கு கூட அண்ணா போட்டி இல்லை. முதல் முறை போட்டிட்டப்போ குறுகிய காலத்திலேயே தேர்தல் அரசியலுக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம இன்னும் கட்சியை பலப்படுத்தி கொண்டு நம்ம தேர்தலுக்கு வந்திருக்கணும்னு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. அவன் தலைவனா இவர் தலைவனா? எப்படி அவங்க வந்து ஒரு ஆக்க சிந்தனையோட இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு தெளிவுள்ள அரசியல்வாதிகள் வாழ்ந்த இடத்துல நேரா நான் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இது சேவை இல்லைல்ல, பதவி ஆசை தானே. அதனாலதான் நான் இவரை வந்து தவறானவர், பொய்யானவர், போலியானவர்ன்றதை ஆணித்தரமா சொல்றேன். ஸோ இப்போ இன்றைய நிலையில் இவர் முன்வைக்கின்ற அரசியல் எதுவுமே உண்மையானது இல்லைங்கிறீங்க. இவருடைய தலித் அரசியல், மைனாரிட்டி அரசியல், ஊழலுக்கு எதிர்ப்பான அரசியல், வாரிசு அரசியல், இது சொல்கின்ற எதுவுமே ஒரு உண்மையான அரசியல், ஒரு இல்லூஷனான விஷயத்தை இவராக கற்பனையா பேசி பண்றாரு மாதிரி தான் பாக்குறீங்க. அது அந்த இளைஞர்களே பார்த்துட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, அவருக்கு எழுதி கொடுத்து வர ஸ்கிரிப்டை வரிக்கு வரி அப்படியே நடிச்சு, கேமரா முன்னாடி நடிச்சதை இங்க வந்து கேமரா இல்லாம மக்கள் முன்னாடி மேடையில நடிச்சாரு. அதை எவ்வளவு ஒத்திக பார்த்துட்டு வந்து பேசினாரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படியே பேசிட்டு அமைதியா நடக்கிறது, திரும்பி வந்து உணர்ச்சியை காட்டுறதும், அழுகிற மாதிரி கண்ணை துடைக்கிறதும். என்னையே அப்பா இவ்வளவா ஏமாந்து போவீங்க? இல்ல இவங்க என்ன சொல்லணும், எங்க அண்ணன் அப்படிதான் நடிப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா முதல்வரா வரணும் நீ அதான் பண்றாங்க. ஆனா அதை கூட இவங்களால வாய் திறந்து சொல்ல முடியல. அவரு எல்லாம் எழுதி தரதா தான் சொல்றாரு. இப்ப நம்ம நீங்க கேட்டீங்களேன்ட்ட, அப்ப இவரோடது எல்லாமே போலிவாதம் தானான்னு. அது இவருக்கு வாதமே இல்லை, அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள், அதைத்தான் அவர் மேடையில் ஒப்பிச்சாரு. கடைசியில நல்லா ஒரு 3 நாள் எல்லா பரப்புரையும் அவர் ஒதுக்கி வச்சு விட்டு வரவில்லை கேன்சல்னு வந்தது. அத்தனை ஸ்கிரிப்டையும் அந்த கடைசியா தொண்டை நரம்பு தெரிக்க பேசினாரு, அதை மனப்பாடம் பண்ணி வீட்டுல கண்ணாடி முன்னாடி ஒத்திகை பார்க்க தான் அவர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருக்காரு. நமக்கு கடைசி நாள் தான் புரிஞ்சுது. அப்படி பேசினாரு. இது எப்படி நீங்க பார்க்க முடியும்? பெரிய ஸ்கிரிப்ட், நீளமான ஸ்கிரிப்ட், உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கணும். அதை பல விதமா வீட்டுல ஒத்திகை பார்த்துட்டு வந்து பேசினாரு. அதை பார்த்துட்டு ஏமாந்து எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர்லாம் சொன்னாரு, இதுக்கப்புறம் விஜய் தான் எப்படி பேசினார் பாத்தீங்களா அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு பார்க்க பாவமா இருந்தது. ஆனா இது அவ்வளவும் நம்மளோட தவறை நம்ம ஒத்துக்கொள்ளணும். இந்த 5 ஆண்டுகள் இந்த தலைமுறைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம். அன்னைக்கு என்கிட்ட வந்து உட்காந்து பேசினதுல பல இளைஞர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு பணிக்கு போறாங்க, மேற்படிப்பு படிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் 50 ஆண்டுகள் முன்னாடி, 60 ஆண்டுகள் முன்னாடி போடப்பட்ட விதை தானே. இல்லைன்னா இவனுக்கெல்லாம் படிப்பே கிடைச்சிருக்காது. அது அவனுக்கே தெரியல, நம்ம தான் விளங்க வைக்கணும். அதனால நம்ம மேலேயும் சமூக நீதி, சுயமரியாதை குறித்து வரலாறு கொண்டு போகல. என்ன நடந்தது, எப்படி நமக்கெல்லாம் படிப்பு கிடைச்சது? ஒருத்தனுக்கு மட்டுமே படிப்பு, நீ எல்லாம் போய் சொல்ற வேலையை மட்டும் பாரு, அதுவும் இதே வேலை தான் உன் புள்ள பார்க்கணும், உன் பிள்ளையோட புள்ள பார்க்கணும் வச்சுட்டு இருந்ததையெல்லாம் மாத்தி எல்லாருக்கும் படிப்பு, பெண்களுக்கு படிப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு கலைஞர் பண்ணது வரைக்கும் அவ்வளவு சீர்திருத்தங்களையும் நாங்க தானா பண்ணியிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுல. அது புரியாம போய் ஒரு நடிகன் பின்னாடி நிக்கிறேன்னு சொல்ல நமக்கு அவ்வளோ ஏக்கமா ஆதங்கமா இருக்கு. இதை இவ்வளவு நாள் சொல்லாம விட்டுட்டோன்ற வருத்தம், குற்றச்சாட்டு நம்ம மேலேயும் இருக்கு. இப்ப இந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல நம்ம இதை பண்ணதான் போறோம். ஆட்சி பாட்டுக்கு சீரா நடக்கும். ஒரு பக்கம் நிறைய இருக்கு நமக்கு. சமூக நீதி, தமிழ்நாடு போராட்டங்கள்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அடுத்த தடவை இந்த மாதிரி சில்லியான கேள்விகளை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. யாராவது அப்படி தெரியாம கேட்டுட்டா இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு அறிவு பண்ணிருக்கணும். ஆமா, நம்ம இனிமே பண்ணணும். கண்டிப்பா அந்த விஜய் மாயை, விஜயனுடைய பிம்பம், இதை எப்படி இந்த இளைஞர்கள் இதுல விழுந்தாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எளிய வடிவிலையும் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்த ஆட்சிங்கிறது நிறைய அரசியல் படுத்த வேண்டிய, இந்திய அளவில் ஒரு தலைமைத்துவத்துக்கு வர வேண்டிய தகுதி தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதற்கான உழைப்புங்கிறது அரசு மட்டும் இல்லை, நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், ஜனநாயக சக்திகள் எல்லோரும் சேர்ந்து தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய எல்லாரும் அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோளாகவும் நீங்க வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா.